ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம டே 3யோட vlog பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் டே 1 டே 2 பார்த்தோம். இந்த வீடியோவில் டே 3யோட பார்ப்போம். ஸோ டே 3 நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு நாங்கள் போகிற இடம் என்ன பார்த்தீங்கன்னா துபைரா எலிஃபெண்ட் கேம்ப். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்லேருந்தே லைட்டாக சாரல் மழையாக இருந்துச்சு. ஸோ கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் மழை விட்ட பிறகு தான் கிளம்புனோம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னப்போல் செப்டம்பர் மந்த்லாம் இங்கே கிளைமேட் சூப்பராகவே இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த கிளைமேட்டில். கூர்கில் எனக்கு பிடிச்சதே பைக் ரைடிங் தான். சொல்லப்போனால் எந்த பிளேஸும் போகாமையே பைக்லேயே அப்படியே போயிட்டே இருக்கலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோடெலாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மழை காலத்தில் மிஸ்ட்டும் க்ளவுடியும் சேர்ந்து உங்களுக்கு வேறு ஃபீல்லே தரும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம். மார்னிங் மழை பெஞ்சதுனால நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடலை. ஸோ மழை விட்டு தான் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஆந்தி வேல ஏதாச்சும் ஷாப் இருந்தால் அங்கே சாப்பிட்டுடலான்னு. போகிற வழியிலேயே ஒரு கேரளா கடையை பார்த்தோம். அங்கேயே எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே கேரளா ஸ்பெஷல் தான். புட்டு, கடலைக்கறி, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நாங்கள் சாப்பிட்டோம். பூரிக்கு மீன் குழம்பு தந்தாங்க. இது வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பூரிக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததும் நாங்கள் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த ஸ்பாட் பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்ட் ஃபீல்டில் இருக்கும். நம்மளை ஒரு போட்லேருந்து அந்த துபேரா கேம்புக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இந்த ஸ்பாட்டுக்கும் நம்மளுக்கு என்ட்ரி டிக்கெட்ஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் அந்த டிக்கெட்ஸை காமிக்கிறேன். இந்த துபேரா கேம்ப் என்ன ஸ்பெஷல்னால் ஃபுல்லாகவே எலிஃபெண்ட்ஸ் தான். அதை ஃபீட் பண்ணுறது, அதை குளிப்பாட்டுறது, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்கும். இப்போ இங்கே யானையை குளிப்பாட்டிகிட்டு இருக்காங்கள்ல, நம்மளும் போய் குளிப்பாட்டலாம். இதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரி சார்ஜ் இல்லாமல் இதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே எலிஃபெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை ஃபீட் பண்ணுறது, குளிப்பாட்டுறது, ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இங்கே ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பிளேஸுக்கு கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திங்கன்னா உண்மையாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளால் கிட்ட போய் யானையெல்லாம் தொட முடியாது. ஸோ அதுக்கும் நம்மளுக்கும் ஒரு 5 ஃபீட்டு கேப் இருக்கும். யானைகளுக்கு ஃபீட் பண்ணுற டைமில் நம்ம உள்ளே இருந்தோம்னா நம்மளும் ஃபீட் பண்ணலாம். அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. பட் எக்ஸாக்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரில. நான் இருந்தப்போ ஒரு விசிட்டர் வந்து காசு பே பண்ணி அந்த யானைக்கிட்ட இருந்து பிளெஸிங் வாங்கிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ. Mira, por favor.
அங்கே இருக்க எல்லா இடத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னொரு விஷயத்தையும் மறந்துட்டேன். நாங்கள் என்ட்ரி போடுற கவுண்டரில் வந்து சில பேக்கேஜஸ்லாம் வச்சுருந்தாங்க. லைக் வாட்டர் கேம்ஸ், இந்த ஸ்பீட் போட்டிங் அந்த மாதிரிலாம் கூட இருந்தது. அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஸ்டார்டிங்கில் நம்மளை எப்படி போட்டில் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அதே போல் ரிட்டர்னும் போட்லேயே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வாட்டர் கேம்ஸ் எல்லாமே இந்த ரிவரில் தான் நடக்கும். அதுக்கு தனி சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் டிக்கெட் கவுண்டர்லேயே அது பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போகிற இடம் வந்து சிக்கோலி டேம். இந்த போகிற ரூட் வந்து நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் டேஞ்சரான ரூட்டு தான். ஏன்னா அங்கங்கே போர்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா, யானைகள் இங்கே நடமாடம்ன்ற மாதிரி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ ஈவினிங் 4க்கு மேலே இங்கே வெளில விட மாட்டாங்க. நாங்கள் போனப்போ தண்ணி அவ்வளோவா இல்லை, பட் தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா இந்த இடம் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ் வந்து தண்ணி இல்லை. தண்ணி இருக்கிறப்ப இந்த இடம் சூப்பராக இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம், வேறு லெவலில் இருக்கும். இந்த பிளேஸ் நாங்கள் வரும்போது சுத்தமாக தண்ணி இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் தண்ணி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வர்றதுக்கு எதுவும் என்ட்ரி சார்ஜ்லாம் இல்லை, ஃப்ரீ தான். அப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி ஆன் தி வேல பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் மாதிரி இருந்தது. அங்கே எல்லாமே சீப்பாக கிடைக்குன்னு சொன்னாங்க. இங்கே நிறைய கடைங்க இருக்கும். நீங்கள் இங்கே போய்ட்டு தேவையான திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்குமா. இந்த ஷாப்ஸ் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்பாட் ஒன்று இருந்துச்சு, அனிமல்ஸ் வேர்ல்டுன்னு. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்த்தோம். பர் ஹெட்டு 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. உள்ளே என்ட்ரி ஆனதும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஏதோ பொருள் காட்சி தான் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் உள்ளே போனோன்னா இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்துன்னு ஃபீல் ஆச்சு. கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பிளேஸு. இந்த ஸ்டாச்சூஸ்லாம் பார்க்க ரியலாக இல்லைனாலும் பட் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாட்டிக் பேர்ட்ஸு, ரெப்டைல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, அந்த கூண்டுலேருந்து அதை எடுத்து உங்கள் கையில் தருவாங்க. அதுதான் இங்கே மெயின் மேட்ரு. பட் நான் போன டைம் இதெல்லாம் நான் கையில் வாங்கி தூக்கலை. வெளியே வந்த பிறகு தான் எனக்கு தெரியும். அங்கே இருக்க பர்சன் கேட்டார், இதெல்லாம் கையில் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்தீங்களான்னு. அப்போ தான் தெரிஞ்சு இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு.
நீங்கள் யாராச்சும் இந்த பிளேஸுக்கு போனீங்கன்னா இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கை வேறு யாரும் இல்லைங்க, நான் தாங்க. ஜஸ்ட் தொட்டு மட்டும் பார்த்தேன், முன்னாடியே தெரிஞ்ச தூக்கியிருக்கலாம். இங்கே பாக்ஸில் போட்டிருக்க எல்லா ரெட் டைப்ஸ் பேர்டையும் நீங்கள் கேட்டால் அவங்க கண்டிப்பாக தருவாங்க. இது ஒரு மினி பைத்தான், ஜஸ்ட் தொட்டு மட்டும் பார்த்தேன். இங்கே ரெப்டைல்ஸ் பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, அக்வாரியம் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா வகையான மீனும் இங்கே இருக்குது.
எல்லாமே ஒரு பேரட் வகை. இதுக்கு எல்லாமே நம்ம ஃபீட் பண்ணலாம். அப்புறம் ஒரு சில பேர்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு நேம் கூட தெரில, ஆனால் சூப்பராக இருந்தது இதெல்லாம் பார்க்க. கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. உண்மையாகவே ஒர்த்தான பிளேஸ் தான் இது. இதுதான் எங்களோட லாஸ்ட் ஸ்பாட். இதை முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூம் ரீச் ஆனதும் நாங்கள் சாப்பிட்டுட்டு இந்த மூவி தான் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த நைட் ஃபுல்லாக. ரிட்டர்ன் வரும்போதே நாங்கள் ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ரூம்லேயே வச்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் ரூம்லாம் வெக்கேட் பண்ணிட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மடிக்கேரியோட பஸ் ஸ்டாப், கூர்கோட பஸ் ஸ்டாப். மடிக்கேரி டு மைசூர் பஸ்ஸில் வந்துட்டோம். மைசூரில் எங்களோட மதியம் லஞ்சை முடிச்சிட்டோம். மைசூர் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருக்குது, ஹோட்டல் கைராலின்னு. அங்கே கேரளா ஃபுட்ஸு உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். யாராச்சும் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நைட் 8:30 தான் எங்களுக்கு ட்ரெயின் மைசூர் டு சென்னை. ஸோ மதியம் சாப்பாடை முடிச்சுட்டு ஈவினிங் மைசூர் கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நைட் 8:30 ட்ரெயின் ஏறிட்டோம். மார்னிங் அரௌண்ட் 6:30 6:45 சென்னை ரீச் ஆகிட்டோம். டிஸ்கிரிப்ஷன் எல்லா டீட்டெயில்ஸும் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.